ஹாய் கைஸ், எல்லாத்துக்கும் ஒரு குட்டி மோட்டிவேஷனல் ஸ்டோரி. ஒரு கிராமத்தில் ஒரு முதியவர் ஒருத்தர் அங்கே இருக்க உலகத்தில் இருக்க மக்களுக்கு ஒரு அறிவுரை சொல்லுவார். என்ன அறிவுரை சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, கோபப்படாதீங்க. கோபப்பட்டீங்கன்னா அது வாழ்க்கையில் முன்னேறாமல் கீழே தள்ளி விட்டுரும், நல்லது ஆகாது, அதனால தீமை மட்டும்தான் விலகும், அதனால கோபப்படாதீங்கன்னு சொல்லி அறிவுரை அங்கே இருக்க எல்லா மக்களுக்கும் சொல்லி கொடுப்பாரு. அந்த மக்களும் அதை கேட்டுட்டு அவங்க அதே மாதிரி பின்பற்றிட்டு இருப்பாங்க. ஒரு சில நாளுக்கு அப்புறம் வெளிநாட்டிலேருந்து ஒரு நபர் அங்கே இருந்தாரு. அவர் அந்த முதியவரை பார்த்து கேட்டாரு, நான் வாழ்க்கையில வெற்றி ஆகணும், வெற்றி ஆகிறதுக்கு எனக்கு ஒரு சின்ன சீக்ரெட் இருந்தா சொல்லுங்க, நானும் அதை கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அந்த முதியவர் சொன்னாரு, நீ ஃபர்ஸ்ட் கோவப்படக்கூடாதுப்பா அப்படின்னு சொன்னாரு. உடனே அவர் காது கேட்காத மாதிரி நடிச்சுக்கிட்டு, என்ன சொல்றீங்க அப்படின்னு ஒரு முறை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாரு. இல்லப்பா, கோவப்படாதீங்கன்னு சொன்னாரு. திரும்ப 3வது தடவை கேட்டாரு, கோவப்படாத அப்படின்னு அவர் கோவப்பட்டாரு. 4வது தடவை கேட்டாரு, கோவப்படாதப்பா அப்படின்னு சொன்னாரு. 5வது தடவை கேட்கும்போது, ப்ளீஸ் ஒரு தடவை சொல்ல முடியுமான்னு அப்படின்னு கேட்கும்போது கீழே இருக்க குச்சி எடுத்து அவரை நல்லா பெரம்பால நல்லா அடிச்சிட்டாரு. அடிச்சதுக்கு அப்புறம் இதுல வாழ்க்கையில உங்களுக்கு என்ன புரியுது? இப்ப நீங்க ஒருத்தவங்களுக்கு அறிவுரை சொல்றீங்க அப்படின்னா அந்த அறிவுரையை நம்ம ஃபர்ஸ்ட் கடைபிடிக்கணும். அதை கடைபிடிக்காம மற்றவங்களுக்கு சொன்னோம்னா அந்த அறிவுரையினால பலன் இல்லை. நம்ம என்ன பண்றோம்னா மக்கள்கிட்டேருந்து கெட்டது குறை பேசுறோம். அவங்க இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க குறைய மட்டுமே பேசுறோம். நம்ம அப்படியும் போது அது பேசவே கூடாது. நம்ம ஒருத்தவங்களுக்கு அறிவுரை சொல்றோம்னா அந்த அறிவுரையை நம்ம முறை கடைபிடிக்கணும், நம்ம பின்பற்றணும். அப்பதான் அந்த அறிவுரைக்கு நல்ல பலனே. நம்ம அதை கடைபிடிக்காம மற்றவங்களுக்கு அந்த அறிவுரை சொன்னோம்னா அந்த அறிவுரைனால என்ன பலன்? எதுவுமே கிடைக்காது. இதுதான் வாழ்க்கையோட தத்துவம்.